திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சுவாமியுடைய தேவாரம் 4ஆம் திருமுறை. பண் திருநேரிசை. தலம் திருக்கழிப்பாலை. பதிகம் 30, பாடல் 10. மாலினால் நங்கை அஞ்ச மதில் இலங்கைக்கு மன்னன் வேலினால் வெகுகொண்டு எடுக்க காண்டலும் வேத நான்வன். மாலினால் நங்கை அஞ்ச மதில் இலங்கைக்கு மன்னன் வேலினால் வெகு கொண்டு எடுக்க காண்டலும் வேத நாவன். நூலினால் நோக்கினாக்கு நொடிப்பது ஓர் அளவில் வீழ. நூலினால் நோக்கினக்கு நொடிப்பது ஓர் அளவில் வீழ. காதினால் ஊன்றியிட்டார் கழிப்பாலை சேர்ப்பனாரே. காலினால் ஊன்றியிட்டார் கழிப்பாலை சேர்ப்பனாரே. கழிப்பாலை சேர்ப்பனாரே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த கடைசி பதிகத்தினுடைய கடைசி பாடலாகிய 10ஆம் பாடலில் அந்த ராவணன் ஆகிய அரக்கன் நிலவா ராமனாகிய இலங்கை மன்னன் இமயமலையை பேர்த்தி எடுக்கும் நிகழ்வினை இந்த பதிகத்திலும் இந்த பாடலில் கூறுகின்றார். மதிலில் உடைய இலங்கைக்கு அரசனும் வேல் ஏந்திய வீரனுமாகிய அரக்கன் ராவணன் தனது வழியில் குறுக்கிட்டது என்று கருதி கைலாய மலையின் மிகுந்த கோபத்துடன் பேர்த்து எடுக்க முயற்சி செய்தபோது அந்த கைலை மலையை எடுக்கப்பட்ட அசைவினால் பெருமாளிடம் மிகுந்த விருப்பம் கொண்டவனாக உமைநங்கை அச்சம் கொண்டாள். அந்த நிகழ்வை பார்த்து உமையன் வந்து அச்சம் கொண்டாள். அந்த நிலையை கண்ட வேத நூல்களை அருளுவனாகிய சிவருமான் சிரித்தவாறே புன்சிரிப்பு சிரித்தவாறே ஒரு நடிப்பொழுதில் அரக்கன் ராவணனின் ஆற்றலிலிருந்து கீழே விழுமாறு கைலாயமலையின் தனது கால் விரலில் அழுத்தினார். இத்தகைய வல்லமை கொண்ட எம்பெருமான் எங்கு இருக்கின்றார் என்றார் கழிப்பாலை என்னும் தலத்தில் கடற்கரை தலைவனாக விளங்கி நமக்கு காட்சியளித்துக் கொள்கின்றார். அதாவது ஒரு நொடிப்பொழுதுல இந்த அம்பாள் வந்து பயந்துடுறாங்க. அதாவது சுவாமியை எதிர்வந்த ராவணன் கைலை மலையை பேர்த்து இருக்கும் நிகழ்வை பார்த்தபோது அம்பாளுக்கு பயம் வருகிறது. அந்த பயத்தை பார்த்து சிரித்தவாறு ஒரு நொடிப்பொழுதில் தனது கட்டவரலில் ராவணனை நசுக்கி அவருக்கு புத்தியை வர வைத்து ஆட்கொண்டார். அந்த நிகழ்வினை இந்த பாடலில் சொல்லி கழிப்பாழையின் தலத்தின் பதிகத்தை முடிக்கின்றார் அப்பர் சுவாமிகள். திருச்சிற்றம்பலம்.